மாயனை மன்னு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆண்டாளுடைய திருப்பாவையில் 5வது பாசுரம். மாயன் பகவான் மன்னு வடமுதர மைந்தன் தூய பெருநீர் யமுனைத் துறைவன். இந்த பகவானு குறித்துத்தான் ஆண்டாள் மார்கழி மாசம் 30 நாட்களும் நோன்பு நோற்றாள். ஹேமந்த ருத்துவில் முதல் மாதமான மார்கழி மாசத்திலே கோகுலத்தில் இருக்கிற ஆயர்குல பெண்டிர்கள் அனைவரும் கண்ணனை அடைவதற்காக காத்யாயனி தேவியை குறித்து நோன்பு நோற்றார்கள். ஆனால் ஆண்டாளோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே தன் ஊரையே கோகுலமாக நினைத்து கொண்டாள். அங்கிருக்கும் வடபெருங்கோயிலுடையானையே பகவான் கண்ணனாக ஏற்றுக்கொண்டாள். தன் கூட இருக்கிற பெண்கள் அனைவரையுமே கோகுலத்து இடைப்பெண்களாக ஏற்றாள். இப்படியே ஒரு மானச அனுபவம். 30 நாட்களும் நோன்பு நோத்து திருப்பாவை 30 பாசுரங்கள் பாடி அருளினாள். இந்த திருப்பாவையில் 5வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஒருத்திக்கு ஒரு சந்தேகம். அதற்கு மற்றொருத்தி பதில் கூறுகிறாள். வசிஷ்டாச்சாரியர் நாள் குறித்தார். 8 ரிஷிகள் நடத்தி வைக்க துடித்தார்கள். தசரதன் நடத்த வேணும்னு ஆசைப்பட்டான். கௌசல்யை விருப்பமுற்றாள். இத்தனை இருந்தும் ராம பட்டாபிஷேகம் தடைப்பட்டதே. நாம ஒண்ணுமே தெரியாதவர்கள். குளிக்கிற ஆச்சாரம் கூட கிடையாதே. இடது கை வலது கை ஏதுன்னு கூட தெரியாதே. அப்படி இருக்கும்போது நாம ஆசைப்பட்டது நிறைவேறுமா? மார்கழி நோன்பு நடக்குமா? கண்ணன் நமக்கு மணவாளனாக கிடைப்பாரா? வசிஷ்டர் ஆரம்பிச்சு வச்சதே நடக்கலையே, நாம் ஆரம்பிச்சு வச்சது நடக்குமா என்று ஒருத்தி கேட்கிறாள். அதுக்கு மற்றொருத்தி பதில் சொல்றா. மாயனை தாமோதரனை செப்பு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழ போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். நாம முன்னாடி பண்ணிருக்கிற பாபங்களெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். பின்னாடி பண்ணிருக்கிற பாபங்கள் அத்தனையும் பண்ண போமவையெல்லாம் விலக்கப்படும். இப்படி முன்னும் பின்னும் இருக்கிற வினைகள் அத்தனையும் தொலையும். ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். நம்முடைய அனைத்து என்னென்ன பாபங்கள் உண்டோ பண்டை பாபங்கள் அனைத்தையும் ஒழித்து கொண்டேன். ஆழ்வார் சாதிக்கிறார். தொண்டர்கமுதுண்ண சொல்மாலகள் சொன்னேன் பண்ட நல்வினை பாத்தி அருளினான். நம்முடைய வினைகளையெல்லாம் பகவான் தொலைக்கிறார். அப்ப பெருமானுடைய திருவடிகள்னா நாம பத்திருக்கோம். வசிஷ்டாச்சாரியர் நாம் நாள் குறித்தோங்கிற இருமாப்போடே குறித்திருப்பார். ஆனா நமக்கு அந்த இருமாப்பு இல்லை. நமக்கு எந்த ஈகோவுமே இல்லையே. நாம மெத்த படித்தவர்களும் அல்லவே. தாமோதரனையே பற்றினோம், கண்ணனையே பற்றினோம். ஆகையால் நம்முடைய பண்டை வினைகள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். பகவானிடத்துல சரணம்னு போறதுக்கு முன்னாடி எத்தனையோ பாபங்களை பண்ணியிருக்கோம். நேத்து வரை நாம் எப்படி இருந்தோங்கிறது நமக்கே தெரியாதா? எத்தனையோ ஜென்மமா எப்படியோ சிரமப்பட்டிருக்கோம். அப்ப இது இத்தனைக்கும் முன்னால் ஒரு காலம் மாறி போச்சு. பகவானே உன் திருவடிகளே சரணம் என்று ஏற்றுக்கொண்டோம். ஆனா அதுக்கப்புறமும் பாவமே பண்ண மாட்டோம்னு சொல்றதுக்கு இல்லை, தெரிஞ்சு பண்ண மாட்டோம். பகவானிடத்துல சரணாதி பண்ணணும்னு வரும். அடியனுக்கு வேற புகலிடம் இல்லை, உன் திருவடிகள் தான் உபாயம், நீர் தான் மோட்சம் கொடுக்க வேணும் என்று நிற்கிறோம். அதற்கு முற்பட்ட காலத்திலும் பலது பண்ணியிருப்போம். அதெல்லாத்தையும் பெருமாள் ஒழிச்சு விடுறார், கவலை இல்லை. ஆனா அதற்கு பிற்பட்ட காலத்தில் பண்ணாமலே இருப்போமா? உண்மையான பக்தன் ஆயிட்டோம்னா சரி, பகவான் பாவம் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கார், புண்ணியத்தை பண்ண சொல்லியிருக்கார், அதனால பாபங்களையெல்லாம் நிறுத்திடுவோம், கண்டிப்பா புண்ணியம் மட்டும்தான் செய்வோம் என்று இருக்கணும். உண்மையான பக்தன் அப்படித்தான் இருப்பார். சரணாகத்தான் அப்படித்தான் நாம ஒத்தொத்தருமே இருக்கோம். ஆனா அறியாத்தனத்தால தப்பு நிகழ்ந்துவிடலாம் இல்லையோ. தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. தெரிஞ்சு ஒரு நாளும் தவறிழைக்க கூடாது. அப்படியே தெரிஞ்சு பண்ணாலும் தப்பு பண்ணுட்டமேன்னு வருத்தமாவது பட வேண்டும். தெரிஞ்சும் தப்பு பண்ணி அதுக்கு வருத்தமும் படாதிருந்தா அப்புறம் நாமெல்லாம் சரணாகத்தர்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. பெருமாள் எவ்வளவு தூரம் நொந்து போடுவார். என்னிடத்துல சரணம்னு சொல்லிட்டு பாவங்களை போக்க சொல்றான். ஆனா சொன்னவன் மேல மேல பாபங்களை புரிந்து கொண்டே இருக்கிறான். புரியவே இல்லையே. சரணம்னு வந்துட்டா அப்புறம் நான் சொன்னபடிக்கு கேட்க வேண்டாமோ? இவன் தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இனிமேலும் பாபங்களை புரிந்து கொண்டிருக்கிறானே என்று பெருமானே நொந்து போவார். ஆகையால் ஒண்ணு ஞாபகம் வச்சுப்போம். சரணாகதிக்கு முன்னாடி என்ன பாபங்களை பண்ணியிருந்தாலும் அதெல்லாத்தையும் மறந்து
பெருமாள் ஒழித்து விடுகிறார். ஆனா சரணம்னு சொன்ன பிற்பாடு நேர்மையாத்தான் வாழணும். அப்புறம் போய் கூறுவதோ, அதுக்கப்புறம் தப்பு தப்பா நடந்து கொள்ளுவதோ, நேர்மையற்றிருப்பதோ கூடாது. ஆனாலும் இந்த சம்சாரத்துல எத்தனை வருஷம் இருக்க போறோமோ அது வரைக்கும் தெரியாத்தனத்தாலே, கவனக்குறைவாலே, அறியாமல் சில குற்றங்கள் நடக்க வாய்ப்புண்டு. நமக்கு தெரியாது, ஆனா அதை போல தப்பு நடந்து விடுறது. அதுக்குன்னு பண்ற தப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சுக்க பார்த்துக்க கூடாது. நிஜமாவே தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னால் அந்த பாபங்களையும் பகவான் விலக்கி விடுகிறார். அப்ப முன் செய்த வினைகள், பின் வரப்போகிற வினைகள் இரண்டையும் பகவான் போக்குகிறார். இதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சாதிக்கிறாள். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பு, தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். ராமோரனை பிடிச்சுக்கோ, கண்ணனை பற்று, மாயனை பற்று. நாமெல்லாம் கண்ணன் திருவடிகளே சரணம்னு இருக்கிறவா. ஆகையால் எக்காரணம் கொண்டு நம்ம ஆரம்பிச்ச மார்கழி நோன்பு தடங்களே ஏற்படாது. கண்டிப்பா நிர்விக்னமாக நிறைவேறும். மத்தொருத்தி பதில் சொல்றா, கேட்டவளுக்கு பகு திருப்தி. நான் தெரியாம கேட்டேன், நல்ல பதிலா சொன்னேன், இனிமே கவலையே இல்லை, மார்கழி நோன்பு நடந்துடும். இப்ப இந்த பெண்களுடைய நிலை தானே நமக்கு என்ன இந்த சம்சாரத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் தெரியுமா? எப்படி எல்லாம் லோகத்தை பகவான் நடத்துறாருங்கிறது நமக்கு தெரியுமா? நாமே முன்பிறவிகளில் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கோன்னு நமக்கு ஏதானு கணக்கானு தெரியுமா? டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன்ங்கிறாளே, நம்ம ஏதான ஸ்டாக் டேக்கிங் பண்ணியிருக்கோமா? இத்தனை பிறவிகளா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கோம்னு ஏதும் இல்லை. அப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் நமக்கு தெரியவே தெரியாது. சாமி, அடி எனக்கு மோட்சம் கொடுத்தா புறட்டு போயிடுவேன், இதுக்கு மேலே அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்டால் எங்களுக்கு தெரியாது. அப்போ எல்லா காம்ப்ளெக்ஸும் இருக்குது. சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தான், ரொம்ப கிரேவ் சிச்சுவேஷன் தான், டிஃபிகல்ட்டு தான். ஆனால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அடி என் தயாராகவே இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது சுவாமி, ஏதோ பெருமாள் பார்த்து பாவத்தை போக்கி கொடுத்தாருன்னா மோட்சத்துக்கு போவேன், அவ்வளவு தான் எங்களுக்கு தெரியுங்கிற மொழியோ. இது நியாயமா? ஒரு உயர்ந்த விஷயம் கிடைக்கணும்னால் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருந்தா தானே முடியும். ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, வைஸ் பிரசிடெண்ட்டாக உட்காரணும்னா அதுக்கு தகுந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் உட்காத்திப்பா. ஒரு டைரக்டர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உட்காத்திப்பா. சாமி, அந்த கம்பெனியில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு வைஸ் பிரசிடெண்ட் ஆகணும்னு ஆசை, ஆனால் எனக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆகணும்னு ஆசைன்னா சிரிக்க மாட்டாளா? யாரும் நமக்கு அந்த மாதிரி வேலை கொடுக்க மாட்டாளோ இல்லையோ. ஆனால் சிரிக்காம பெருமாள் அந்த வேலையை போட்டு தரார். அதுக்காகத்தான் சொல்ல வரேன், உலகத்து வேலைக்கும் பகவானிடத்துல பக்திக்கும் என்ன வேறுபாடுன்னா, அங்கே குவாலிஃபிகேஷன் வேணும். இன்னது படிச்சிருந்தா தான் இன்ன வேலை. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோ, ஃபைனான்ஸில் குவாலிஃபிகேஷனோ, லால குவாலிஃபிகேஷனோ, ஃபேக்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோ கேட்பா. அது இருந்தால் தான் கிடைக்கும். அதில் ஒரு மாத்து குறைச்சலாக இருந்தால் கூட ஒன்றும் வெய்வ் பண்ணவே மாட்டா. கண்டிப்பாக அந்த குவாலிஃபிகேஷன் வேணும்னு விடுவா. ஆனால் பகவானிடத்தில் போய் நிற்கிறோமே, நீ இன்னென்ன மாதிரி சாஸ்திரம் படிச்சிருக்கணும், இன்ன ஆச்சாரத்தோடு இருந்திருக்கணும், அனுஷ்டானத்தோடு இருந்திருக்கணும், அப்போ தான் இங்கே வரணும் சொல்கிறாரா? நேத்தி வரைக்கும் நீ எப்படி இருந்தாயோ இருந்துகொள், இன்றிலிருந்தாவது நான் சொன்னபடி வாழ்கிறாயா பார்ப்போம். எந்த கம்பெனிலையும் சொல்ல மாட்டா, நேத்தி வரைக்கும் நீ ஒன்றும் படிக்காட்டா கூட எனக்கு கவலை இல்லை, இந்தா வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட், இன்னிலேருந்து ஒழுங்கா வேலை செய் சொல்லவே மாட்டா. எடுக்கச்சே குவாலிஃபிகேஷன், அதை எழுதினாத்தான், எக்ஸ்பீரியன்ஸை எழுதினாத்தான் வேலை. அதே போல பகவானும் நேத்தி வரைக்கும் நீ ஒழுங்கானவனா இருந்தியானா வா சொல்ல ஆரம்பிச்சாருன்னா நம்ம ஒத்தருக்கு கூட கிடைக்க போறது கிடையாது. அப்ப உலக வேலைக்கும் பக்திக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பத்தியலா? ஆனா இந்த பெருமான் முன்னாடி போய் நிற்க மாட்டேங்கிறோம், எங்கெங்கயோ ஆறார் கால்லையோ நிற்கிறோன்னு சொல்றமே தவிர, நீ நேர்த்தி வரைக்கும் எப்படி வேணா இருந்துக்கோ, வந்தியா வா என்று பெருமாள் ஏத்துக்கிறாரேனால் வித்தியாசம் இருக்கே. மற்ற பேரெல்லாம் முதலாளிகளாக இருக்கலாம், எனக்கு உள்ளே புகுந்து இருக்க முடியாது. மற்ற பேர் எனக்கு மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுக்கலாம், ஆனா என்னை படைத்தவர்களாக இருக்க முடியாது. மற்ற பேர் ஆரோ, என் தாய் தந்தையர்கள் தானே எனக்கு தாய் தந்தை. என்ன தப்பு பண்ணாலும், ஒரு குழந்தை உடைக்கிறது கட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரர் அடிக்க வரார், கிரிக்கெட் ஆடிண்டே இருக்கிறச்சு, பந்து அடிக்கிறது, ஜன்னல் கதவு உடஞ்சி போச்சு, பக்கத்தில் இருக்கிறவா அடிப்பா. அப்பா அம்மா என்ன பண்றது? வேண்டான்னு சொன்னேனே கேட்டியா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஏன் அப்பா அம்மா ஆக்ஷன் எடுக்க முடியலன்னா, தம்பிள்ளையாச்சே, எத்தனை குற்றம் புரிந்தாலும் ஏத்துண்டாகணும் இல்லையோ. மற்ற பேரா இருந்தா வெளியில போன்னு சொல்லிடுவா, பெற்றோரால சொல்ல முடியாது. இந்த பெற்றோருக்கும் நமக்கும் தொடர்பு 40-50 வருஷம். ஆனா பகவான்கிற தாயும் தமப்பனுக்கு நமக்கும் தொடர்பு அனாதி காலமான தொடர்பு. அதனால்தான் எத்தனை குற்றம் நேத்தி வரைக்கும் பண்ணிட்டாலும் ஏத்துக்கிறார் ஏத்துக்கிறார் ஏத்துக்கிறார். அந்த குற்றங்களை போக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னால், பகவானுடைய கதையாகிற அமுதத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
கதையாகிற அமுதக் கடலில் மூழ்கி திளைத்து விளையாட வேண்டும். அப்ப அவன் கதையை கேட்டாலே பாபங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுமே. பகவானுடைய ஸ்வரூபத்தை தியானித்தா எந்த பாபம்தான் விளையாது, அனைத்து பாபங்களும் விலகியே போகும். நீழ்கடல் சூழ் இலங்கைக்கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே, கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனைத் தொழுதால், வழி நின்ன வல்வினை மாழ்வித்து அழிவின்னி ஆக்கந்தருமே. அழ்வார் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் பாடியிருக்கார். வழி நின்ன வல்வினை மாழ்வித்து, வழியில் இருக்கக்கூடிய மொத்த வினைகளையும் போக்கும், உயர்ந்த மோட்சானந்தத்தை கொடுக்கும். மோட்சத்துக்கு போய் உட்கார்றதுங்கிறது நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக வைஸ் பிரசிடென்ட் எம்டி சேர்மன் சொன்னேனே, ஒண்ணுமே இல்லை இந்த பதவியெல்லாம், ரொம்ப சின்ன சமாச்சாரங்கள். ஆனா வைகுந்தமே நமக்கு கிடைக்க போறது மீளாத இன்பம். அதுக்கு எத்தனை குவாலிஃபிகேஷன், எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் பெருமாள் கேட்டிருக்கணும். எவ்வளவு தூரம் நேத்தி வரைக்கும் நீ நல்லவனா இருந்தியான்னு பார்த்துருக்கணும். நம்ம ஒரு கம்பெனியில் விண்ணப்பிக்கிறோம், அப்ளிகேஷன் போடுறோம், அவள் உடனே உன்னுடைய ஆறான ரெஃபரன்ஸ் கொடுன்னுவா. ரெஃபரன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்பா, இவன் ஒழுங்கான ஆள் தானா, முன்னாடி எல்லாம் ஒழுங்காக வேலை பார்த்துருக்காரா, ஒன்றும் கை சுத்தமானவர் தானா, லாயலாக இருப்பாரா, இதெல்லாம் கேட்டுத்தானே வேலைக்கு வைப்பா. நாம் பகவான் இடத்துல போய் நிற்கிறோம், ரெஃபரன்ஸ் கேட்குறாருன்னு வச்சுங்கோ. நான் கூட்டு கேட்பேன், நீ போன ஜென்மத்தில் ஒழுங்கானவனாக இருந்தியா, முன் ஜென்மத்தில் ஒழுங்கானவனாக இருந்தியான்னு ரெஃபரன்ஸ் கேட்பேன். குடுனா நாம் எங்கே ரெஃபரன்ஸுக்கு போவோம், முதல்ல ரெஃபரன்ஸே இல்லை. அப்படியே கொடுத்தா கூட நல்ல பதில் கிடைக்க போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். பெருமாள் கூட்ட அறையான் இவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டா, சுவாமி யாரை கூட்டின்னு போனாலும் வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போம், இவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவள்கிட்டேருந்து நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் கிடைக்க போகிறதே தவிர பாசிட்டிவாக சொல்ல போகிறது இல்லை. ஆனால் பெருமாள் இதெல்லாம் தெரிஞ்சவர் தான், ரெஃபரன்ஸும் கேட்கறது இல்லை, அவர் கூட்டு ஃபோனில் பேசவும் போகிறது இல்லை, யாரையும் கேட்க போகிறது இல்லை. இப்போ நாம் வாழ்ந்த சத்தனையும் அவருக்கே தெரியுமே. நாம் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிற கம்பெனி முதலாளிக்கு நம் முன் அனுபவம் தெரியாது, நம்ம எப்படி இருந்திருக்கோங்கிறது புரியாது. ஆனால் பகவான் அனைத்தும் தெரிந்து தான் இருக்கார். இதில் ஆச்சரியம் பாருங்க, தெரியாமலான்னு இவர் வேலை கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம், அவர் நன்னா தெரிஞ்சே கொடுக்குறார். போன ஜென்மம் முன் ஜென்மத்தில் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அனைத்தையும் மன்னித்து உனக்கு கொடுக்கிறேன். இதுக்கு ஒன்னே ஒன்று செய், என் கதையாகிற அமுதத்தை விடாமல் கேட்டுக்கொண்டிரு. பகவானுடைய கதாமிருத்தத்தை கேட்டுருந்தாலே இத்தனை பெருமை கிடைச்சிடும்னா, அப்ப ஸ்வரூபத்தை தியானித்து ரூபத்தை வணங்கி பெருமானோடையே இயைந்திருந்தால் ஏன் அது கிடைக்காமல் போகும்? அதைத்தான் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. இதி தவ சூரயஸ்திரதிபதே அகில லோக மல க்ஷபண கதாமிருதாப்திமவகாக்கிய தபாம்சி ஜன்ஹு ஜஹு கிமுத புனः ஸ்வதாம விதுத ஆசய காலகுணாः பரம பஜந்தியே பதம் அஜஸ்ர சுகானுபவம். இதி தவ இப்படியாக தேவரீருடைய சூரயஸ்திரயதிப ஏ மூவருக்கும் மூன்று யுகங்களுக்கும் சரி, மூன்று காலங்களுக்கும் சரி, மூன்று விதமான தேவதைகளுக்கும் சரி, அனைத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனே, இல்லை நம்முடைய தாபத்திரயத்தையும் போக்கக்கூடியவனே, தேவரீருடைய அகில லோக மலக்ஷபண கதாமிருதாப்திம் அவகாக்கிய உலகத்தில் இருக்கிற எந்தெந்த கெட்டதோ எத்தனை பாபங்களோ வினைகளோ அத்தனையும் தூள் தூளாக்கக்கூடிய தேவருடைய கதை, கதையாகிற அமுதம். அந்த அமுதத்தை பருகி பருகியே தபாம்சி ஜகுகு உயர்ந்தோர்களெல்லாம் முக்தி படுத்துறாளே. அப்படி இருக்கிறச்சே கிமுத புனகா நிச்சயமா இது நடக்காதா? ஸ்வதாம விதுதாசய காலகுணாக ராகத்வேஷத்தை தவிர்த்து உன்னுடைய குணங்களை நினைத்து உன் சொரூபத்தையே தியானம் பண்ணிருக்காளே, அவளுக்கு நிச்சயம் கிடைக்காமல் போகுமா? உன் கதைகளை கேட்டாலும் கிடைச்சுடுறதே. உன் சொரூபத்தை நினைத்தால் ஒண்ணுமில்லே, கண்ணன் வெண்ண திருடினான், இதை நினைச்சாலே முக்தி கிடைக்கும்னா, பரமபதத்தில் பகவான் எப்படி இருப்பாருங்கிறத தியானம் பண்ணா அப்ப ஏதுதான் கிடைக்காது என்ன இந்த இடத்துல சொல்றார். அப்ப பரம பஜந்தியே பதம் அஜஸ்ர சுகானுபவம், நம்முடைய பாபங்கள் அனைத்தும் தொலைந்து சுகமே கிட்டும். இதுக்கு சாஸ்திரத்தினுடைய வாக்கியம் யதா புஷ்கர பலாச ஆபஹ ந ஸ்லிஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்ம ந ஸ்லிஷ்யதே. எப்படி ஒரு தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதோ அதே போல் நம் பாபங்கள் அத்தனையும் ஒட்டற்று விளக்குகிறான் பகவான். ந கர்மணா லிப்பியதே பாபகேன, பாபகர்மத்தாலே நாம் தீண்டவே படமாட்டோம் அவன் கதையை கேட்டால். தத் சுகிருத துஷ்கிருதே தூனுதே, பாபம் புண்ணியம் சுகிருதம் துஷ்கிருதம் இந்த ரெண்டையும் தொலைத்து மோட்சத்தை அடைவோம் அவன் கதையை கேட்டால். ஏதகும் ஹவாவன தபதி கிமஹகும் சாதுனா கரவம் கிமஹம் பாபமகரவம் இதி. நான் புண்ணியமே பண்ணலையே, பாவமே பண்ணிருக்கேனே, திண்டாட வேண்டாம், என்று பரிதாபப்படவே வேண்டாம். யார் ஒருத்தன் பெருமானுடைய கதையை கேட்கிறானோ அவன் அகில பாபங்களையும் தொலைத்து பெருமானுடைய திருவடிகளை அடைதல்
சாயுஜ்யம் சாம்யாபத்தி மோட்சத்தையே பெறுகிறான் என்று இந்த ஸ்லோகத்தின் கருத்து.